இப்போ உலகமே டெக்னாலஜி மயம் தான். நம்ம பிள்ளைங்கள இந்த டெக்னாலஜி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு ஸ்கூல் படிக்கும்போதே கோடிங்கை அறிமுகப்படுத்துறது நல்லது. கோட் விசார்ட்ஸ் HQ இவங்க யூஎஸில் கடந்த 8 வருஷமாக ஸ்கூலில் படிக்கிற 8 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஆன்லைன் மூலமாக கோடிங் சொல்லிக் கொடுக்கறதுல 5 ஸ்டார் ரேட்டிங் பெற்ற நிறுவனம். பைத்தான், ஜாவா, ஜாவாஸ்கிரிப்ட், HTML, CSS போன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை அமெரிக்கன் இன்ஸ்ட்ரக்டர்ஸை வச்சு படிக்கிற புரிஞ்சிக்கிற எளிய முறையில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்சைட்டை விசிட் பண்ணி ஜாயினிங் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கங்க. ப்ளூ ஷர்ட்டுங்கிற ஆஃபர் கோடை பயன்படுத்தினீங்கன்னா ஃபீஸில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த காலேஜில் எங்கே பார்த்தாலும் உங்களையும் சுச்சியவும் பார்க்குற மாதிரி இருக்குடா. இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஜிகர்தண்டா XX படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்தில் 2 ஹீரோ. அதில் ஒரு ஹீரோ போலீஸ் செலெக்ஷனுக்கு முடிச்சுட்டு அடுத்து டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. இந்த சமயத்தில் அவர் செய்யாத கொலைக்கு கொலைப்பழி இவர் மேலே விழுந்து இவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. இப்போது அவர் அதுலேருந்து தப்பிச்சு திரும்பியும் போலீஸில் சேரணும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் இவர் உண்மையிலே ஒரு கொலையை பண்ணால் தான் இவர் இந்த வேலையில் சேர முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. வேறு வழி இல்லாமல் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இவர் யாரை கொலை பண்ண வேண்டி வருது அப்படின்னு சொன்னால், மதுரையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரவுடியை இவர் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரவுடிக்கு ஒரு பிரச்சனை வருது. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, நண்பர்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது சினிமாவில் ஒருத்தன் ஹீரோ ஆகணுன்னா அவன் சிவப்பாக தான் இருக்கணும், கருப்பாக இருக்கவங்களாம் ஹீரோ ஆக முடியாது அப்படின்னு சொல்லி இவர் ஈகோவை டச் பண்ணி விட்டுறாங்க. உடனே இவர் நான் ஹீரோ ஆகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே படம் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாரு. நல்ல கதை இருந்தால் என்னை அணுகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஹீரோ ஒரு முடிவெடுக்கிறாரு. இவனை ரொம்ப க்ளோஸில் போய் நம்ம ரீச் பண்ணணுன்னா நம்ம டைரக்டர்னு சொல்லி உள்ளே நுழைஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணி டைரக்டர் ஆகிடுறாரு. அவரை ரீச் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் இவரை போட்டு தள்ளினாரா அல்லது அவர் இவரை போட்டு தள்ளினாரா அப்படிங்கிறது தானே கதையாக இருக்கணும். இப்படி ஆரம்பித்த இந்த கதையை எங்கே கொண்டு போய் முடிக்கிறதுன்னு தெரியாமல் வாழை இலையில் ஊற்றின ரசம் மாதிரி 4 பக்கம் அங்கிட்டும் இங்கிட்டுமா ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா மலைவாழ் மக்கள், மலை, இயற்கை, யானை தந்தம் இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு கதை, இதில் மூலமாக ஒரு கருத்து. அந்த பக்கம் பார்த்தா ஒரு பெரிய முதலமைச்சர் ஒரு அம்மா ஒன்று இருக்குது, அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அப்புறம் பார்த்தா ஒரு நடிகன் ஒருத்தன், அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அப்புறம் பார்த்தா இங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையும் போட்டு குழப்பி என்னடா இப்படி ஒரு படம் எடுத்து வச்சுருக்கீங்க நம்ம கேட்டுருவோம்ன்றதுனால கருத்து சொல்லிட்டாங்க. இயற்கை வளத்தை காப்பாற்றணும், இந்த மலைவாழ் மக்களை காப்பாற்றணும், இயற்கை வளங்களில் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து சொல்லி வச்சுட்டாங்க. இப்போ நம்மளை மாதிரி ஆள் போயிட்டு நீ சொன்ன கதை வேறையாக இருக்குது, இப்போ எடுத்து வச்சுருக்க கதை வேறையாக இருக்க ராஜான்னு கேட்டால் உனக்கு படம் பார்க்க தெரியல, அதுக்கு பதிலாக தான் நாங்கள் கருத்து சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொல்லி நம்மளை திருப்பிக்கலாம்ல. அதுக்காக இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. படத்தை எங்கே ஆரம்பித்து கருப்பாக இருக்கிறவங்க ஹீரோ ஆகக்கூடாதான்னு கதையை ஆரம்பித்து கருத்து சொல்கிறேன் பேர் வழின்னு கருத்தாக சொல்லி உங்கள் கருத்தை கேட்டு லாரன்ஸை விட அதிகமாக கருத்து போயிட்டுனாடா நான். இனி எப்படா இனிமேல் எவனா ஜூனியர் ஆர்டிஸ்டாவது சேர்ப்பானாடா? இப்படி பண்ணுறீங்களாடா? ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை ஒழுங்காக படமாக எடுக்கலான்னு சொன்னால் ஒரே படத்துக்குள்ளே 1000 கதையை சொல்கிறது. வீரப்பன் கதையை சொல்கிறது, ஜெயலலிதா கதையை சொல்கிறது, ஒரு நடிகன் சினிமா அரசியலுக்கு வந்தால் என்ன ஆகும்ன்றதை சொல்கிறது, கிளின்ட் ஈஸ்ட்வுட் கதையை சொல்கிறது, சத்யஜித்ரா கதையை சொல்கிறது. ஏன்டா இதெல்லாம் போட்டு சொல்லி உழப்புறீங்கன்னு கேட்டால் அதுக்கு தான் கருத்து சொல்லியிருக்கோம்ல அப்படின்ட்டு பூமரங்கள் மாதிரி கருத்து சொல்கிறது. இவ்வளோ சொல்லியும் மனசு ஆறாமல் இவங்க பார்ட் 3க்கு வேறு லீடு கொடுத்து வச்சுருக்கிறாங்க. போதும்டா, உங்கள் பொங்கச்சோறும் வேணாம், உங்கள் பூசாரித்தனமும் வேணாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் லாஜிக்கு மருந்து கூட இல்லை. இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃபு ஓகே ரகமாக இருந்தது. ஆனால் அந்த ஃபஸ்ட் ஹாஃபுக்கு ஏற்ற செகண்ட் ஹாஃபாக இல்லை. அது வேறு ஒரு படமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் பூமர்த்தனமாக இருந்துச்சு. எனக்கு லாஜிக் மிஸ்டேக் இருக்கக்கூடாது, பூமர்த்தனமாக கருத்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த தேட்டர் பக்கமே போயிடாதீங்க. நான் படம் பார்த்தா அதில் லாஜிக் ஓட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, லாஜிக்கே இல்லைன்னாலும் பரவாயில்ல, வண்டியாக பூமர்த்தனமாக மெசேஜ் இருந்தால் போதும், அதை உட்காந்து பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான படம் தான் இது. கட்டாயமாக இதை மிஸ் பண்ணாதீங்க. நான் வேறு அடிக்கடி மதுரைக்கு போய் வர்றவன், போகும்போதெல்லாம் ஜிகர்தண்டா வாங்கி சாப்பிடுவேன் ஆசையாக. இனிமேல் எப்படா நான் ஜிகர்தண்டா சாப்பிடுவேன்? சாப்பிடும்போதெல்லாம் இந்த ஞாபகம் தானடா வரும்.
கோட் விசார்டுடைய வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ப்ளூ ஷர்ட் என்ற ப்ரோமோ கோடை யூஸ் பண்ண மறக்காதீங்க.